போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஆகுபெயரின் தொடர்ச்சியாக அடுத்த நிலைகளை இந்த வகுப்புல பார்க்கலாம். ஆகுபெயர் தொடர்ச்சி. சென்ற வகுப்புல 7 ஆகுபெயர் பார்த்தோம். இப்பொழுது 8வதாக ஓமை ஆகுபெயர். ஓமைக்குரிய மனிதர்கள் பொருட்களுக்கு பதிலாக ஓமையே இங்கு சொல்லப்படுவது, ஓமையே ஆகி வருவது. காளை போரிட்டான். காளைங்கிறது இங்க யாரை குறிக்குது? ஏதோ ஒரு வீரனை குறிக்குது. காளைங்கிறது அவனுக்கு ஓமையா சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு வீரன் போரிட்டான் என்பதற்கு பதிலாக அவனுக்கு சொல்லப்பட்ட ஓமையே இங்க வந்திருக்கு. அதனால இதனுடைய பெயர் ஓமை ஆகு பெயர். இங்கு ஒருவனுக்கு, ஒரு வீரனுக்கு பதிலாக அவனுக்கு சொல்லப்படும் ஓமையே ஆகி வந்துள்ளது. ஆக ஏதோ ஒரு பொருளுக்கோ அல்லது ஏதோ ஒரு மனிதருக்கோ சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு பதிலாக அவருக்கு சொல்லப்படுகின்ற ஓமையே ஆகி வந்தா அதுக்கு பேரு ஓமை ஆகு பெயர். அடுத்தது சொல்லாகு பெயர். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். எப்படின்னா, ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லே ஆகி வருதல். இவர் இளம்பூரணர் என்பவர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினார். இப்ப உரை எழுதினார்னா நமக்கு புரிஞ்சிடும். ஆனா இலக்கண ரீதியா அது உரைங்கிறது சரியா அப்படின்னா இல்லை. உரை என்பது என்ன, அதுக்கு அர்த்தம் அப்படின்னா சொல்லுதல், உரைத்தல் என பொருள்படும். என்னிடம் உரை அப்படின்னா அது ஒரு வினை இல்லையா? சொல் என்னிடம், அதை பற்றி என்னிடம் உரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் உரைன்னு பேரு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? இளம்பூரணர் என்பவர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினார். உரை என்பது சொல்லுதல், உரைத்தல்னு பார்த்துட்டோம். தொல்காப்பியத்திற்கு அதாவது பொருள் தான் எழுதினார். இங்க பொருள் அல்லது பொழிப்புரைன்னு பழைய இதுல சொல்லுவாங்க. அதுக்குதான் அந்த தொல்காப்பியத்திற்கு அல்லது அந்த நூலுக்கு பொருள் எழுதினார், பொழிப்புரை எழுதினார், விளக்கம் எழுதினார் என்பதற்கு பதிலாக என்ன வந்திருக்கு? உரை என்கிற வினைச்சொல் வந்திருக்கு. ஆக ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லே ஆகி வருதல் தான் சொல்லாகு பெயர். அடுத்தது இடவாகு பெயர். ஒன்றை குறிப்பிடுவதற்கு பதிலாக ஓர் இடத்தின் பெயர் ஆகி வருதல். எடுத்துக்காட்டு, கல்லூரியே சிரித்து மகிழ்ந்தது. இந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா கல்லூரி சிரிக்குமா? சிரிக்காது. ஆக என்ன அதனுடைய அர்த்தம்? கல்லூரியில் உள்ள மனிதர்கள், ஆசிரியர்களோ மாணவர்களோ யாரோ சிரித்தார் என்பதற்கு பதிலாக ஒரு இடத்தின் பெயரே வந்துள்ளது. இப்படி ஒரு சொல்லுக்கு பதிலாக ஒரு இடம் இடம்பெற்றால் அது இடவாகு பெயர். காரிய ஆகு பெயர். இங்க எப்படி கருத்தான்னா அதனுடைய அர்த்தம் தெரியணுமோ அதே மாதிரி காரியம்னா அதனுடைய பொருள் புரியணும். காரியம்னா ஆக்கம்னு பொருள். இப்ப அறிவியல்ங்கிறது ஒரு ஆக்கம், வரலாறுங்கிறது ஒரு ஆக்கம். அது நிறைய இருக்கு, கடல் மாதிரி இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆக்கத்தின் பகுதிக்கு பதிலாக முழுமையான ஆக்கமே, அதாவது காரியமே இடம்பெறுதல். எடுத்துக்காட்டு, வேணி அறிவியல் படித்தார். அறிவியல்ங்கிறது எவ்வளோ இருக்கு இல்லையா? அதை படிச்சுட்டே இருக்கலாம் காலம் முழுக்க. ஆனா அறிவியல் படித்தால் அப்படின்னு சொல்றது எப்படி பொருத்தமா இருக்கும்? ஆனா பொருள் நமக்கு புரியும் இல்லையா? அறிவியலுடைய ஏதோ ஒரு பகுதியை தான் அவள் படித்தார். ஆனா அதனுடைய காரியமே இங்க ஆகி வந்திருக்கிறது. அறிவியல் என்ற முழுமையான காரியமே ஆகி வந்துள்ளதுனால இதுக்கு பேரு காரிய ஆகுபெயர். அடுத்தது தானவாகு பெயர். தானம்னா இருப்பிடம். சில இதுல ஸ்தானம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் இது. தானம் என்பது இருப்பிடத்தை குறிக்கிறது. ஒரு இருப்பிடத்தில் உள்ள பொருளுக்கு பதிலாக
அந்த இருப்பிடமே ஆகி வருதல். எப்படி? எடுத்துக்காட்டு, பார்க்குடம் பொங்கிற்று. குடம் பொங்குமா? பொங்காது. ஆக என்ன பொங்குனது என்ன உண்மை? பால் தான் பொங்குது. பால் பொங்கிற்றுன்னு சொல்றதுக்கு பதிலாக பால் குடமே பொங்கிற்றுன்னு சொல்றோம். ஆனா நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியுது. இப்படி ஒரு இருப்பிடத்திற்கு பதிலாக ஒரு பொருளுக்கு பதிலாக அந்த இருப்பிடமே ஆகி வருவதுதான் பார்க்குடம் பொங்கிற்று என்று சொல்வதுதான் அதுக்கு தான ஆகு பெயர். இங்க தானம்ங்கிறது பார்க்குடம், இருப்பிடம். பாலுடைய இருப்பிடம் பார்க்குடம். அடுத்தது தானி ஆகு பெயர். தானி அப்படின்னா இருப்பிடத்து பொருள். இங்க தானம்னாக்கா இருப்பிடம், தானினா இருப்பிடத்தில் உள்ள பொருள். ஓர் இருப்பிடத்திற்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய பொருளே ஆகி வருதல். எப்படி? பால் உருண்டது. பாலா உருண்டது? பால் இருக்கின்ற பாத்திரம் அல்லது குடம் உருண்டது. அப்ப பால் இருக்கும் பாத்திரத்திற்கு பதிலாக, இருப்பிடத்திற்கு பதிலாக இருப்பிட பொருள் தானி, அதாவது இருப்பிட பொருள் ஆகி வந்துள்ளது. ஆகவே அது தானி ஆகு பெயர். அடுத்ததாக அளவை ஆகு பெயர். அளவைனா அவங்க ஆங்கிலத்துல யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா? அலகு அப்படின்னா யூனிட். இப்ப மின்சார வாரியத்துல சொல்லுவாங்கல்ல, வாட், ஹார்ஸ் பவர், ஓம், இது மாதிரிலாம் சொல்றது மீட்டர், கிலோமீட்டர், இதெல்லாம் அலகு. அதை பயன்படுத்தி எப்படி அளவாகுது? அதுல பிரிவாக எண்ணல் அளவை ஆகு பெயர். ஒன்று எவ்வளவு விலை? ஒன்று எவ்வளவு விலைன்னு கேட்கிறோம். அங்க என்ன இடத்துல நின்று கேட்கிறோமோ அதை பொறுத்து அதனுடைய விளக்கம் நமக்கு புரியும். இப்போ ஒரு கரும்பு வச்சுட்டு விற்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு வியாபாரி. அவன்கிட்ட போய் ஒன்று என்ன விலை அப்படின்னு கேட்டோம்னா அது கரும்பை தான் குறிக்குது. ஆனால் ஒன்று என்பது அதனுடைய பெயரா? கரும்பினுடைய பெயரா? இல்லை. ஒன்று என்பது ஒரு எண். இங்கு அந்த எண் ஒரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. இப்ப ஒன்று என்பது இந்த கரும்பு, அங்க என்ன வாங்குறோமோ அந்த பொருளை குறிக்கும். கரும்பு வாங்கினா கரும்பு ஒரு கரும்பு என்ன விலை அப்படின்னு கேட்கறது பதிலாக ஒன்று என்ன விலை அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்த முகத்தல் அளவை ஆகு பெயர். முகந்து கொடுப்பது. இப்ப லிட்டர் என்ன விலை? முதல்ல லிட்டர்ல தான் இருந்தது இல்லையா எண்ணெயெல்லாம். இப்ப கிலோல வந்துடுச்சு. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இப்ப லிட்டர் என்ன விலை அப்படின்னு லிட்டர் என்ன விலைன்னு பொதுவா கேட்டோம்னா எந்த பொருளை கேட்கணும்னு தெரியாது. இப்ப எண்ணெய் கடைகளை போய் கேட்கும்போது லிட்டர் என்ன விலைன்னு கேட்கும்போது அது எண்ணெயை குறிக்குது. இப்ப அதுக்கு பதிலாக எண்ணெய்க்கு பதிலாக லிட்டர் என்கிற அளவு பெயர் வந்திருக்கு. அது முகத்தல் அளவை பெயர் வந்திருக்கு. அதுக்கு பேரு முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்ததாக நீட்டல் அளவை ஆகு பெயர். ஒரு துணி கடைக்கு போறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச துணியை மீட்டர் என்ன விலைன்னு கேட்குறீங்க இல்லையா? மீட்டருங்கிறது ஒரு அலகு. அதுக்கு அந்த மீட்டருங்கிற ஒரு அலகை பயன்படுத்தி துணியினுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஒரு மீட்டர் துணிக்கு பதிலாக அதன் அலகு இடம்பெற்றுள்ளது. இப்போ நீங்க கேட்கும்போது மீட்டர் என்ன விலைங்கும்போது அலகை தான் பயன்படுத்தி கேட்குறீங்க. ஆனால் அது எதை குறிக்குது? துணியை குறிக்குது. ஒரு மீட்டர் துணிக்கு பதிலாக அதன் அலகு இடம்பெற்றுள்ளது. அப்படி வர்றது நீட்டல் அளவை ஆகு பெயர். அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர். இப்ப கிலோ விலை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஒரு மாங்காய் விற்கிற வியாபாரிகிட்ட கேட்கிறோம்னு வச்சுங்களேன். கிலோ என்ன விலை சொல்லுங்க அப்படின்னாக்கா மாங்காய் தான் கேட்குறீங்க. ஆனா என்ன பயன்படுத்துறீங்க? கிலோங்கிற யூனிட் அலகை பயன்படுத்துறோம். எடுத்தல் அளவை ஆகு பெயர்ல கிலோ விலையை சொல்லுங்கள். மாங்காயினுடைய ஒரு கிலோ என்ன விலைன்னு சொல்லுங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கேட்குறோம்? கிலோ என்ன விலைன்னு கேட்குறோம். அப்ப இது பேர் எடுத்தல் அளவை ஆகு பெயர். மாணவர்களே, இப்போ ஆகுபெயர்ங்கிற வகையில பல வகையில பார்த்தோம்.
இனி அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.